சாமி தரிசனம் செய்ய அறநிலையத்துறை அமைச்சரிடமே லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் அர்ச்சகர் மற்றும் அவருக்கு உதவியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய திருத்தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அர்ச்சகர்கள் பணம் வாங்கிக் கொண்டு சாமி தரிசனத்துக்கு பக்தர்களை அழைத்து செல்வதாக அறநிலையத்துறை அமைச்சருக்கு புகார் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து விசாரிக்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் முகத்தை மாஸ்க் அணிந்து மறைத்துக் கொண்டு மக்களோடு மக்களாக திருச்செந்தூர் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டார். சர்ப்ரைஸா ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போது சாமியை தரிசனம் செய்வதற்கு எளிதான வழி ஏதும் உள்ளதா என்று கோயில் வளாகத்தில் இருந்த அர்ச்சகர் உள்ளிட்டோரிடம் அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனே அங்கிருந்த அர்ச்சகர் அமைச்சர் ரமேஷிடம் ஜிபே மூலமாக 4000 ரூபாய் பெற்றுக்கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அதிகாரிகளை அழைத்து அர்ச்சகரின் செயலை அமைச்சர் ரமேஷ் கண்டித்துள்ளார். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். மேலும் குறிப்பிட்ட அர்ச்சகர் ஐயப்பன் அங்கு தன்னார்வலராக அர்ச்சகராக வேலை செய்வதால் அவருக்கு அங்கு தொடர்ந்து பணிபுரிய தடை விதிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த விவகாரத்தில் அர்ச்சகருக்கு உதவிய 2 வாயிற்காவலர்களும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முடிகாணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் முறைகேடாக பணம் பெற்ற புகாரில் முடியிருக்கும் பணியாளர்களான சங்கர் மற்றும் நாகராஜ் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கடும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பணம் பெற்றுக்கொண்டு பக்தர்களை அனுமதித்த விவகாரத்தில் அர்ச்சகர் மற்றும் காவலாளிகள் மீது காவல்துறையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது.